வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களா இந்த ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமாவும், அது ரிலேட்டடான இந்தியால நடக்கிற சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம தொடர்ந்து குடுத்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சில தகவல்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாடு முழுக்க இந்த பெட்ரோல், டீசலுடைய கட்டுப்பாடுகள் விதிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு சில அப்டேட்ட குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலுக்கு சொல்றேன். நாட்டிலேயே முதல் ஸ்டேட்டா வந்து கேரளால சில கட்டுப்பாடுகள விதிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற சில நம்பத்தகுந்த வட்டாரங்களுடைய தகவல்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, கேரளால இதுவரைக்கும் இல்லாத வகையில ஒரு புதுசா ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர்ல கேரளால ஒரு தனிநபருக்கு 200 லிட்டர் வரைக்கும் மட்டும் தான் டீசல் நிரப்புறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவலா இருக்கு. ஒரு பங்க்ல அட் எ டைம்ல ரூ. 5000 மேல பெட்ரோல் போட முடியாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளும் வந்திருக்கு. சரி, இந்த ரூ. 5000 மேல பெட்ரோல் போட முடியாது. அதோட 200 லிட்டர் டீசல் மட்டும் தான் அலோவ்ட் அப்படிங்கிற பட்சத்துல மத்தவங்க எங்கேயாவது லாங் டிராவல் போறவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி எழாம இல்ல. ஏன் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் வந்து முன்னாடி பெட்ரோல் பங்க்குக்கு கடனா குடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். எங்ககிட்டேருந்து எண்ணெய எடுத்துக்கங்க. பப்ளிக் கிட்ட பெட்ரோல் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காச எங்களுக்கு திருப்பி குடுங்க அப்படிங்கிற மாதிரியான கிரெடிட் சிஸ்டம் இருந்திருக்கு. அந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. பெட்ரோல் பம்ப் வச்சிருக்காங்க இல்லையா? பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிற அந்த ஓனர்ஸ் கிட்ட அட்வான்ஸா காசு குடுங்க. அப்பதான் நாங்க உங்களுக்கு பெட்ரோல் குடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிலவரம் கேரளால இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கேரளால மொத்தமா 2500 பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல இப்போதைக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள முதல் கட்டமா விதிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் இந்த நிலைமை போக போக மோசமாகுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இந்த நாட்டிலேயே கேரளா ரொம்ப படிச்சவங்கலாம் இருக்கிற ஸ்டேட்ன்னு சொல்றாங்க. அந்த படிச்சவங்க முன்னாடியே முன்கூட்டியே இவ்வளோதான் அப்படின்ற கேப்ப இவங்களே ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நாடு ஃபுல்லா இந்த நிலவரம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு வருஷம் நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு நாடு முழுக்க ஒரு இந்த மாதிரியான பெட்ரோல் அப்புறம் டீசல்ல பெருசா ஃபுல்லா எங்க திரும்பினாலும் பெட்ரோலே இல்ல அப்படிங்கிற நிலைமை இல்ல அப்படிங்கிற மாரி கவர்ன்மெண்ட் சொல்றாங்க. அப்புறம் 60 நாளைக்கு நம்மகிட்ட கச்சா எண்ணெய் போதுமான அளவுக்கு சப்ளை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற அந்த இயற்கை எரிவாயுடைய அளவு வந்து நம்மகிட்ட 60 நாளைக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதாவும் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதே நேரத்தில 45 நாளைக்கு மட்டும் தான் நம்மகிட்ட எல்பிஜி கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் அரசாங்கமே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ ரூ. 5000 பெட்ரோல் போட முடியும். அதேபோல 200 லிட்டர் டீசலுக்கு மேல யாரும் வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த லிமிட்ட தாண்டி போறவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல ரூ. 5000 எரிபொருள் நிரப்பிட்டு பக்கத்திலேயே இன்னொரு பெட்ரோல் பங்க்ல போய் நிரப்புனாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகளுக்கும் சிலர்கிட்ட பதில் இருக்கு. ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் கேரளால இப்போதைக்கு இருக்கு. இதோட இப்போ நாடு ஃபுல்லா இந்த பெட்ரோல் அப்புறம் டீசலால எவ்வளோ இழப்பு ஏற்படுது? தலைநகரா இருக்கிற டெல்லியில சில கட்டுப்பாடுகள்லாம் அவங்க தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு நாளைக்கு மொத்தமாவே ரூ. 1000 கோடி மேல இழப்பு ஏற்படுறதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 கோடி மேல தான் இழப்பு ஏற்பட்டிருக்குமே தவிர, கம்மியா இருக்காது. அப்படிங்கிறது தான் புள்ளி விவரமா இருக்கு. இதேபோல இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? 3 வருஷங்கள் அதாவது 3 மாதங்கள் சேர்ந்தது ஒரு குவார்ட்டர். அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ரூ. 2,00,000 கோடி வரைக்கும் இந்த கம்பெனிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரி, பிரதமர் வந்து நீங்க வீட்ல இருந்து வேலை பாருங்க. அதேபோல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர செலவுகள்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொன்ன உடனேயே, டெல்லியில வந்து ஒரு புதுசா ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. அது காமன் மேனுக்கான அறிவிப்பும் இருக்கு. அதேபோல அரசாங்கத்துடைய அதிகாரிகளுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்படி என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துல 2 நாள் அரசு ஊழியர்கள் வீட்ல இருந்தே வேலை பார்க்கணும். அதேபோல டெல்லி கவர்மெண்ட்ல இப்ப ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இப்ப இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணலாம்? அந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணலாங்கிற அதிகாரிகளோட மீட்டிங்கே வந்து 50% ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றறிக்கையும் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதேபோல வாரத்துல 1 நாள் வந்து பொதுமக்கள் வந்து யாருமே கார் எடுக்காதீங்க. நோ கார் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தையும் டெல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. அதேபோல வாரத்துல 1 நாள், வாரத்துல 7 நாள்னா 1 நாள் லீவா போயிட போது. மீதி 6 நாள்ல ஏதோ ஒரு நாள் வந்து நீங்க மெட்ரோல பயணம் பண்ணுங்க. பொது போக்குவரத்த பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லிக்கு ஒரு புதிய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டெல்லியில வேலை பார்க்குற அரசு அதிகாரிகளுக்கு
அவங்களோட குவார்ட்டர்ஸ்லாம் எந்தெந்த ஏரியால இருக்கோ, அந்த ஏரியாவுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸும் நாங்க விடுறோம். அதில மட்டும் நீங்க ஏறி அப்படியே சௌகரியமா வந்து போகலாம். அதே நேரத்தில பொது போக்குவரத்த யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ஸோ இது எவ்வளோ நாள் தாங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் உடைய தகவல் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேட்ல அதிகபட்சமா ஒரு 100 பேருக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் தேவைப்படுது அப்படிங்கிற இந்த புள்ளி விவரத்த இந்த பிபிஎஸ்சி குடுத்துருக்காங்க. அந்த பிபிஎஸ்சி உடைய தகவல்கள்ல 2024, 25 உடைய காலகட்டத்துடைய தரவ நான் பேசிட்டு இருக்கேன். 100 பேருக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. இந்த லிஸ்ட்ல கோவா தான் நாட்டிலேயே ரொம்ப அதிகமான பெட்ரோல கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ரேண்டமா 100 பேர்கிட்ட எரிவாயு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கணக்கெடுப்பு எடுக்கும்போது, 100 பேர்ல கோவால மட்டும் சராசரியா 52.4 லிட்டர் பெட்ரோல கோவா மக்கள் யூஸ் பண்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, நமக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி தான். இந்த பாண்டிச்சேரியில 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 பேர்ல மொத்தமா 41 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டுக்கும் இடம் இருக்கு. தமிழ்நாடு மொத்தமா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல 100 பேருக்கு 17 லிட்டரு அளவுக்கு தான் நம்ப தமிழ்நாட்டுல பெட்ரோல கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. அதேபோல நாட்டிலேயே ரொம்ப கம்மியா பெட்ரோல கன்சியூம் பண்ற எந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த வகையில பீகாருக்கு தான் இந்த பட்டியல்ல கடைசி இடம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த கட்டமா உடல் எடை இது எல்லாருடைய பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இது ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்துற ஒரு விஷயமாவே இருக்கு அப்படிங்கிறதுனால, அது ரிலேட்டடான தகவலும் இருக்கு. உடல் எடை வழக்கத்த விட அதிகமா கூடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கான புற்றுநோய்க்கான வாய்ப்பு வந்து 5 மடங்கு அதிகம் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஆய்வறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஷாக்கிங்கான புள்ளி விவரத்தில என்னென்ன அம்சங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உடல் எடை அப்படிங்கிறது ஒரு கேன்சரை வழிவகுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மருத்துவ ஆய்வு இது. ஸோ அதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன்ல லண்ட் யுனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு யுனிவர்சிட்டி இயங்கிட்டு இருக்கு. அந்த யுனிவர்சிட்டியோட புள்ளி விவரங்கள் தான் ஒரு ரிசர்ச்சா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேப்பர இஸ்தான்புல்ல யூரோப்பியன் காங்கிரஸ் ஆஃப் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில தான் இந்த இந்த தரவ குடுத்துருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசோபேகஸ், பேங்க்ரியாஸ், அப்புறம் கிட்னி, தைராய்டு சுரப்பி இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கூடிட்டே போறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உறுப்புகள்ல ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு யார்கிட்ட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஸ்வீடன்ல 17லேருந்து 60 வயசுக்கு உள்ளவங்க கிட்ட இந்த கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க. அப்படி சிலருக்கு ஏதோ ஒரு வகையிலான கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதேபோல உலகத்துல மொத்தம் இப்போ 800 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல 100 கோடி பேருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதும், இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற மருத்துவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். மொத்தமா ஸ்வீடன்ல அந்த பொதுமக்கள் கிட்ட மொத்தமா 6,30,000 பேர்கிட்ட ஆண்கள், பெண்கள், ஆண்கள்ல ஒரு 2,50,000 பேர்கிட்ட, மீதி உள்ளவங்கலாம் பெண்கள்கிட்டயும் இது சம்மந்தமான கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த புள்ளி விவரத்து அடிப்படையில, வழக்கமா ஒரு சாதாரண மனிதர், சாதாரண எடையில இருக்கிறவங்களுடைய கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத விட, உடல் பருமனா ஒபிசிஸா இருக்கிறவங்களுக்கான கேன்சர் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரம் சொல்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. பெட்ரோல், டீசல் அப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுனால, இந்த தகவல்கள் உங்ககிட்ட குடுத்துருக்கேன். இது மாரியான தகவல்கள் தொடர்ந்து குடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.